நமஸ்காரம். கோயில் திருப்பணிகள் ஜீர்ணோத்தாரணம், புனருத்தாரணம் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். உத்தாரணம் என்றால் மேலே தூக்குதல், சரிப்படுத்துதல் என்கிற பொருளில் வரும். புனகா உத்தாரணம், புனருத்தாரணம், மீண்டும் திருப்பணி செய்து செப்பனிட்டு வைத்தல். நம்முடைய கோயில்கள் எல்லாம் மிக பழமை வாய்ந்தவை. பகவானும் பழையவர், கோயில்களும் மிக மிக பழையவை. பெருமான் அந்த கர்ப்ப கிரகத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேயே வந்திருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவில் மேன்மேலென கட்டப்பட்டு இன்னிருக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கும். இப்ப நாம பாக்குற இதே பெரிய கோவில் அளவுக்கு தான் 1200 வருஷத்துக்கு முன்னால், 5000 வருடங்களுக்கு முன்னால் இருந்தனவா என்றால் அது சந்தேகம். அப்போது சிறிய கோவிலாக இருந்து ராஜாக்கள் காலத்தில் சிறிது சிறிதாக ஒவ்வொரு பிராகாரம் வளர்ந்திருக்கலாம், மண்டபம் கோபுரம் பெருகி வந்திருக்கலாம். அந்த நாளில் ஒவ்வொரு கோயிலிலும் நிறைய சிப்பந்திகள் இருந்தபடியால் பராமரிப்பு அன்றன்றே நடந்து வந்தது. மேலும் இத்தனை பக்தர்கள் வந்து போவதில்லை, ஜனத்தொகையே குறைவு. நம்முடைய பாரத தேசத்தில் 30 கோடி மக்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 3.5 கோடி பேர் தான் இருந்திருக்கிறார்கள். இப்போது தமிழகத்திலேயே 7 கோடிக்கு மேல் இருக்கிறோம். அதே அளவு கோயில்கள் தான். ஆனால் 2 மடங்கு ஜனத்தொகை ஆயிட்டபடியாலே எந்த கோயிலிலும் கூட்டம் நெருகிறது. ஒரு சில கோவில்களுக்குத்தான் போக வேண்டும், அங்குதான் சாநித்தியம், பெருமாள் வரப்பிரசாதியாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் அப்படியே நினைத்துவிடக் கூடாது. நமக்கு அருகில் இருக்கும் எந்த கோவிலுமே சிறந்ததுதான். இப்ப ஸ்ரீரங்கம், திருப்பதி, திருமாலிருஞ்சோலமலை, இத கோயில் போல் கோவில்கள் சிறப்பு வாய்ந்தவையே. ஆனாலும் கூட்டமில்லா கோவில்கள் எல்லாம் சுமார் என்று நினைப்பதும் கூடாது. அந்த பெரிய கோயில்களுக்குத்தான் நாம நன்கொடை வழங்குவோம், அங்குதான் செல்வோம் என்று இருக்கக்கூடாது. யாரார் எந்தெந்த கிராமத்தை சேர்ந்தவர்களோ அந்தந்த கோயிலை பராமரிக்க வேண்டியது அந்த கிராமத்தவர்களுக்கு அல்லது நகரத்தவர்களுக்கு முக்கிய கடமை. கண்ணனை தேவகி பெற்றாளை தவிர வளர்த்த பெருமையெல்லாம் யசோதையைத்தான் சாரும். குலசேகராழ்வார் தேவகி அழுததாகவே 10 பாசுரங்கள் பாடுகிறார். நான் பெற்றேனே தவிர அனைத்தையும் இழந்தேன் என்று. அதே போல புதியதாக கோயிலை கட்டலாம், ஆனா அதை விட இருக்கும் கோவிலுக்கு திருப்பணி செய்வது, பராமரிப்பது மிகவும் முக்கியம், சிறந்தது. நம்மாழ்வார் திருவாய்மொழியை பெற்றார். ஆனால் அந்த திருவாய்மொழியை வளர்த்த பெருமை பகவத் ராமானுஜரை சாரும். ஈன்ன முதத்தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுஷன் என்று சொல்லுவர். அப்ப ஈன்ற தாய் நம்மாழ்வார், வளர்த்த இதத்தாய் ராமானுஷர். அந்த நாளில் நிறைய குழந்தைகள் பெற்றுக் கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது 2, 1 என்று குறைந்து விட்டது. என்ன காரணம் கூறுகிறோம்? பல பேரை பெறுவதை விட குறைவாக பெற்று நிறைவாக வளர்க்க வேண்டும், அதுதான் சிறந்ததுன்னு குறிப்பிடுகிறோம். அதே சட்டம் தான் இங்கேயும். புதியதாக கட்டுவதை விட இருப்பதை நன்கு பராமரிக்க வேண்டும். அது தினமுமே பராமரிக்கிறதுக்கு ஆள் இருந்து விட்டால் சரியாக போகும். அப்படி இல்லாவிடில் 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை சேர்த்து வைத்து திருப்பணி செய்துதான் சம்பிரோக்ஷணம் செய்ய வேண்டி உள்ளது.
இந்த காலத்தில் திருப்பணியும் சரி, சம்பிரோக்ஷணமும் சரி, அனைத்து விலைவாசியும் ஏறிவிட்டபடியால் அதிகமாக செலவு பிடிக்கிறது. அதனால் பல கோவில்கள், சின்ன சின்ன கோவில்கள் திருப்பணி செய்யப்படாமலே உள்ளன. பொதுவாகவே பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருந்தால் அனைவரும் நன்கொடை அளிப்பார்கள், ஓரளவுக்கு நடத்திவிடலாம். ஆனால் பாடல் பெறாத எத்தனையோ கோவில்கள், அந்தந்த கிராமத்தில் இருக்கும் கோயில், அதற்கெல்லாம் வெளியார் யாரும் அவ்வளவாக முனைய முடிவதில்லை. ஆனால் சமீப காலத்தில் அந்தந்த கிராமத்தவர்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டு நம் ஊர் கோயிலை நாம் பாதுகாக்க வேண்டும், சிறிய அளவிலாவது அதை திருப்பணி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் தோன்றி இருக்கிறது. வரவேற்கத்தக்கது. அந்த எண்ணம் எல்லாருக்கும் வர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். பக்தி வளருவதற்கும் சாந்தி நிலவுவதற்கும் கோவில் முக்கியமான இடம். அங்கிருக்கும் மண்டபங்கள், கோபுரமோ, சுற்றுப்புறமோ, திருக்குளமோ இவையெல்லாம் சுத்தமாக இருந்தால்தான் ஊர் மக்களுக்கே நன்மை. அதனாலே புனருத்தாரணம்ங்கிறது நமக்கு மிகவும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, தர்மம் செய்யக்கூடியது. அதுவே சிறந்த தர்மம். அதை கண்டிப்பாக எல்லாரும் அவரவர்கள் ஊரிலோ, உங்களுக்கு பிடித்த ஊரிலோ ஏற்றுக்கொண்டு உங்களால் ஆன சிறு பங்கை அவசியம் ஆற்ற வேண்டும். பெறுவதை விட வளர்ப்பது முக்கியம், பாதுகாப்பது முக்கியம் கருத்தை உணர்வோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.